மதுரையில் தினமும் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்த மகனை பெற்றோரே அடித்துக் கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குடிபோதையில் எழுந்த தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? உருட்டுக்கட்டையால் போதையில் சண்டையிட்ட மகனை அடித்துக் கொன்ற பெற்றோர் உடலை மறைக்க சைக்கிளில் எடுத்துச் செல்லும் காட்சிதான் இது. கொலையை மறைக்க முயன்ற பெற்றோர் சிக்கியது எப்படி? மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் வைகை ஆற்றங்கரையோரம் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக சடலம் ஒன்று கிடப்பதாக கரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் எரிந்த நிலையில் இருந்த உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் எரிந்த நிலையில் கிடந்த உடல் குறித்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் உயிரிழந்து கிடந்தவர் மதுரை ஆரப்பாளையம் மரவர் தெருவைச் சேர்ந்த முருகேசன் லட்சுமி தம்பதியின் மகன் மணிமாறன் என்பது தெரிய வந்தது. மணிமாறனின் பெற்றோரிடம் போலீசார் விசாரித்த போது அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. போதைக்கு அடிமையான மணிமாறன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். வியாழக்கிழமை நள்ளிரவு குடித்துவிட்டு வந்த மணிமாறன் தகாத வார்த்தைகளால் பேசி பெற்றோருடன் சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத பெற்றோர் அருகில் கிடந்த உருட்டுக்கட்டையை எடுத்து மணிமாறனின் தலையில் அடித்து தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த மணிமாறன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். கொள்ளையை மறைக்க அவரது உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சைக்கிளில் எடுத்துச் சென்று வைகை ஆற்றங்கரையோரம் கொண்டு சென்று பெட்ரோல் ஊற்றி எரித்தது விசாரணையில் தெரிய வந்தது. பெற்றோர் மகனின் உடலை சைக்கிளில் வைத்து எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் போலீசாரிடம் சிக்கின. இந்த படுகொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கரிமேடு போலீசார் மகனை அடித்து கொன்று எரித்த பெற்றோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.